எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆவீங்க சார் ஒரு சீனுக்கு? ஏன் சார் கொம்பு சீவின்னு பண்ண? கொம்பு சீவிட்டல. இப்போ அப்படி உங்க 3 பேருக்கு உங்க வாழ்க்கையில யாரு கொம்பு சீவி இருக்கா? எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் சீவி இருக்கும். ஒருத்தர் முக்கியமா தலைவா ஒருத்தர் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு எங்க அப்பா தான். கரெக்ட், அப்பா தான் சார். ஓகே சார். பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும். ஆமா, பல கஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சிரிச்சே போயிடணும், கடந்துடணும் எல்லாத்தையும். சூரியன் டிஜிட்டல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். நான் உங்க ஆர்ஜே தீபக். ஸோ கொம்பு சிவி திரைப்படத்துக்காக நல்லா முடிய சிவி சண்முக பாண்டியன் அவர்களும், லைட்டா முடி சிவி சரத் சாரும், சீவவே முடியாம லைட்டா சுருட்ட முடியோட ஒன்றாம் அவர்களும், ஆமா எல்லாரும் வந்திருக்காங்க. வணக்கம் 3 பேருக்கும். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூட் படத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வேற லெவல்ல நீங்க அந்த ரோல் பண்ணியிருந்தீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? அதோட கண்டினியூட்டியாக அதில் வந்துச்சு. அதுவும் காமெடி பண்ணியிருக்கோம், இங்கேயும் காமெடி தான். அது மாதிரி அது அமையிறது. சினிமா என்பது எப்படின்னா, ஒன்று நம்ம டேலண்ட் இருக்கும், உண்மை உழைப்பு உறுதி இருக்கும்போது படங்களும் அதுக்கு அமைஞ்சிக்கிட்டே வச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம நிச்சயமாக உச்சத்தை தொட்டுடலாம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால் ரசிகர்கள் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கள ஏமாற்றாமல் நம்மளும் படம் கொடுத்துட்ருக்கணும், தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கணும். அது நல்ல படமோ அது நல்லா இல்லையா அவங்களுக்கு, ஆனால் தொடர்ந்து அவங்க நம்ம முகத்தை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அவங்க மைண்டை. நம்ம சூப்பர். அண்ட் யுவன் அவர்களோட இசை இந்த படத்துக்கு வந்து எவ்வளோ பெரிய பலத்தை வந்து கூட்டியிருக்கு. யுவன் சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எப்படி பண்ணுவாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பேக் படத்துக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவர் பிஎன்சி படத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு வில்லேஜ் ரூரல் பேக்ரவுண்டில் திருப்பி ரொம்ப நாள் கழித்து ப்ளே பண்ணும்போது ஹீஸ் கிவன் ஹிஸ் பெஸ்ட். திருப்பி பழைய யுவன் சாரை நம்ம இந்த படத்தில் பார்க்கலாம். சூப்பர் சார். அண்ட் இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லுங்கள் சார். எப்படிப்பட்ட ஒரு இயக்குனர்? நல்லவர், வல்லவர். தேங்க்யூ சார். மறக்க முடியாத ஒரு அனுபவம் செட்டில் அப்படின்னா? இல்லை, மறக்க முடியாத அனுபவம்னா, நம்ம பல படம் பண்ணிட்டு 170 படம் பண்ணிட்டேன். சூப்பர். எனக்கு என்னன்னா, ஒரு இயக்குனர் வந்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வைக்கும்போது நம்ம வந்து இந்த கேரக்டர் புரிஞ்சுட்டு வருவோம். அவர் சொன்னது வந்து இப்படி தான் நினைக்கிறாருன்னு நினச்சிட்டு வருவோம். ஏன்னா இது நடக்காத ஒன்று இந்த படத்தில் நடந்தது நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. வந்து நடிச்சுட்டேன், அவங்க சொன்னாங்க, டைலாக் கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணோம், பேசிட்டேன், போயிட்டேன். ரூமில் போய் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்னா அது சீன் சரியாக பண்ணோமோ, பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ. அது என்ன, அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அதுவும் அந்த அன்றைக்கி நல்லா இல்லைன்னு சொல்லாமல் ஓகே பண்ணிட்டாரா, திருப்பி எடுக்காட்டி இந்த சீனு எனக்கு வந்து மனசாட்சி ஒன்று இருக்குல்ல, இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, ஒன்று கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங்லேயே வந்து நெக்ஸ்ட் வந்தேன். லொக்கேஷன் வந்து, சார் இந்த மாதிரி நேற்று எடுத்தது கொஞ்சம் திருப்பி எடுக்கலாமா சார்? சார் அதுக்கு தான் நாங்களே கேட்கலான்னு தான் சார் இருந்தோம். எடுத்துடலாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது தெரியல, ப்ரொடக்ஷனும் அது ஹெல்ப் பண்ணும் இல்லையா? ஒரு ஃபுல் செட்டு ஒன்று நடந்து 9 to 6 ஷூட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து அதே சீனு திருப்பி அங்கே தான் எடுப்போம்னா டிஃபிகல்ட். இல்லை சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார், கட் பண்ணுறது வித்தியாசமாக கட் பண்ணி காட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கட் பண்ணி காட்டுற சொல்ல எடுத்தே அவருக்கு எடுத்தாச்சு. அது ரியலி ஐ அப்ரிஷியேட். அதுதான் டெடிகேஷன் அண்ட் டிசிப்ளின். அந்த தொழில் மேலே இருக்கிற பக்தி அதை அவருக்கு காமிச்சார். நானும் என்னால் முடிஞ்சது பண்ணு நல்லா பண்ணுறேன், பெட்டராக பண்ணலான்னு நினைக்கிறேன்னா அவருக்கு யூஸ் பண்ணுங்கன்னாரு. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அதனால் ஒரு இயக்குனர் குவாலிட்டியாக படம் வரணும்னு நினைக்கிறது தான் மிக பெருசு. அது வந்து நிச்சயமாக பண்ணுறாங்கல்ல. அது வந்து வந்துட்டார்னா, லொக்கேஷன் வந்துட்டார்னா தீயாக இருப்பார். இங்கே தான் சிரித்து பேசுவார், அங்கே வேறு லெவலில் தான் இருப்பார். டிசிப்ளின். எல்லாரும் என்னுடைய அன்பு சகோதரர் இருக்கார் பாருங்க, ரவிக்குமார், அவர் பயங்கர கத்துவார். திட்டலாம் முடியாது, திட்டுறது இல்லை, சைலண்டாக திட்டுவார்னு நினைக்கிறேன். மனசுக்குள்ளேயேவா சார்? மனசுக்குள்ளேயே சார் நீங்கள் சொன்னீங்களே சார், நான் திட்டவே மாட்டேன். இப்போ திட்டமாட்டா ஷவுட் பண்ணுவார், ஷவுட் இருக்கும் சார். நான் சும்மா இவரை கீழே பார்க்குங்க, சிரிச்சுட்டே தான் சார் இருக்காரு. இப்படியே தான் இருக்கீங்க சார். ஆமா, பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும். ஆமா, பல கஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சிரிச்சே போயிடணும், கடந்துடணும் எல்லாத்தையும். யார் எங்க கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல முதல் படம் பண்ணும்போது சார் ஒரு இது இருக்கும், பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் முதல் படத்துல அப்போ வந்து யார் நம்மளை வாட்ச் பண்றான், யார் என்ன சொல்லுவான்னு தெரியாது. அப்போ அதை பற்றி யோசிக்கிறதா, இது எதையுமே கவனிக்காமல் யாரை பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு, யாரை பார்த்தா யார் மேலேயும் கோவப்படாமல் நம்ம வேலையை மட்டும் பார்த்தோம்னா படம் முடிகிற வரைக்கும் சமாளிச்சிருவோம்னா
படம் முடிஞ்சு போயிட்டேன். அப்புறமா அது பழக்கமாயிருச்சு சார். இன்ன வரைக்கும் அது மாற முடியல. லைஃப் அப்பதான் ஓட்ட முடியும். இல்லை வந்து ஆஸ் அன் ஆக்டர் இல்லையா, நம்ம சுற்றி இருக்கவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே நடிக்க முடியாது. அவங்களாம் யாரும் இல்லை, நம்ம கொடுத்த சீனை ஒழுங்காக பண்ணணும். அது எப்படி நம்ம ஃபுல் எஃபர்ட்டோடு இருக்குன்னு பண்ணால் பக்கத்தில் இருக்கீங்கன்னா மறந்துட்டு இருக்கிறது தான் பெட்டர். எப்படி மென்டலி ப்ரிப்பேர் ஆவீங்க சார் ஒரு சீனுக்கு? மென்டலி உங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்வீர்கள் சார்? மென்டல் பவர் யூஸ் பண்ணி மென்டல்ல மைண்ட் சாரி வேற மாதிரி மென்டல்ல வேற போகுது. மைண்ட் தான் மென்டல் பவரை யூஸ் பண்ணி அந்த சீனை எப்படி பெட்டரா பண்றது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னமோ சொல்லிங்க, என்ன மென்டல் ஆக்குறீங்க சார்? சரி, ஓகே. சாருக்கு ஹீரோயின் இருக்காங்க. சாருக்கு ஹீரோயின் இருக்காங்களா படத்துல? சொல்ல முடியாது. இப்ப சொல்ல மாட்டீங்க. இருக்காங்க படத்தை பாப்பீங்க. பயமா இருக்குது சார். நீங்க இருக்காங்க வீட்டுல இருக்காங்க. போன் பண்ணி சொன்னா இருக்காங்க சார். மனைவி ஆமா சார். அவங்க இல்லட்டி அவங்க ஃபோன் பண்ணி சொல்றேன். இல்லன்னு சொல்றேன். ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சார் திரைப்படத்துல இருக்காங்களா இல்லைங்களா? இருக்காங்க தான். மறந்துட்டாரு. ஹீரோயின் மறக்களவுக்கு இது கேட்கணும் அப்படின்னு கேட்க வராதீங்க. இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து சார்கிட்ட ஏன் கொம்பு சிவின் படத்துல டைட்டில் வச்சிருக்கான்னு கேட்பேன். கேட்கணும்னு தோணுது. போய் படத்துல பாருன்றாருன்னு பயமா இருக்கு. சொல்லுங்க சார், ஏன் சார் கொம்பு, ஏன் சார் கொம்பு சிவின் படம்? கொம்பு சீவி விட்டுறல இப்போ கூட வந்து அதான் மாதிரி இங்க வந்து என்னடா இருக்கும் தீட்டி வச்சிருங்க. புத்தியை தீட்டாது கத்தியை தீட்டு. புத்தியை தீட்டுறாங்க. புத்தியை தீட்டி இருக்காங்க. கொம்பு சீவி விட்டுருங்க. இனிமே எங்க போனா தீயா நீங்க போய் கேள்வி கேட்கலாம். யாரு கேட்டா? இப்ப அப்படி உங்க 3 பேருக்கும் உங்க வாழ்க்கையில யாரு கொம்பு சீவி இருக்கா? எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் சேவி இருக்கும். ஒருத்தர், முக்கியமா தலைவா ஒருத்தர் சொல்லுங்க. யாரோ ஒருத்தர். யாரோ ஒருத்தர். எனக்கு எங்க அப்பா தான். கரெக்ட். அப்பா தான் சார். உண்மையை அப்பா சொல்லிருக்காரு. உண்மை ஃபாதர். எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ எங்க அப்பா தானே. எல்லாருக்கும் அப்படிதானே. டெஃபினட்டா சார். So he is the person who gives you all the encouragementோ கீழே விழுந்தாலும் தூக்கி விடுறதோ எல்லாம் அவர் தானே. He molds us, guides us. என்ன சொல்றது, ஒரு சிற்பி போல எங்களை வந்து வெளியே வச்சு தட்டி 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 சிற்பமாக உருவாக்க தந்தை தான். அப்புறம் அம்மாவோட பாசம். இதெல்லாம் அவங்க தான் மெயின் நான் நினைப்பேன். சூப்பர் சார். நீங்க சார்? எனக்கு நான் எப்படி, ஏன் அப்படி? நான் வேற யாரும் ரிசீவ் ஆகல. ரிசீவ் கிட்ட இயக்குனர் வந்து நான் என்ற கர்வத்துடன் பேசுகிறார் என்பதை இந்த இடத்தில் நாங்க இதை கருவமாக சொல்லுகிறேன். நான் ஓகே சார். சின்ன வயசுல அப்பா அம்மா தவறிட்டாங்க சார். அதனால நம்ம தான் சீக்கிரம். கண்டிப்பா. இப்போ நம்ம வந்து 3 பேர் 4 பேர் ஒரு கேம் விளையாட போறோம் சார். நான் வந்து ஒரு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுவேன். அது எப்படி போய் முடியுது அப்படிங்கறத பாப்போம். அத சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும் சார். அத பண்ணிடுவோம். வாங்க முடிச்சிரோம். சரி. ஒரு நாள் கீழே கிடைச்ச கம்பு எடுத்து ஒரு கொம்பு சீவிட்டு நான் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தேன். நான் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது ஒரு மான் ஓடுறத பார்த்தேன். அந்த மானை வந்து அந்த கொம்பு கூர்மையா இருந்த அந்த கொம்பை சீவி விட்ட கொம்பை வச்சு மானை வந்து தாக்க போனா மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆன மான் அது மானம் இல்லை. அது மான் உருவத்தில் வந்து ஒரு புலி என்று தெரிஞ்சது. அந்த புலியை வந்து யார் ஓன் பண்ணிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் சார் வாக்கிங் கூட்டு வந்திருந்தாரு அந்த புலியை. இல்ல பாஸ், அந்த புலியை கொண்டு போனதே இந்த ரொக்க சரி சரி ரொக்க புலி தான் கூட்டு போறாங்க. ரொக்கப்புலி முன்னாடி கூப்பிட்டு இப்போ அந்த புலியை கூப்பிட்டு போகும்போது பின்னாடி இன்னொருத்தர் குச்சியோட சுத்திட்டு இருந்தது யாருன்னு பார்த்தா இந்த பாண்டி தான். சரி பாண்டி வந்து எதுக்காக வந்து அந்த புலி பின்னாடியும் அந்த ரொக்க புலி பின்னாடி வந்தாருன்னா, எப்படின்னா அந்த புலி வந்து வேட்டைக்கு வந்து நம்ம வந்து நாயை கூட்டு போறோம், புலியை கூட்டு போயிருவோம். ஒருவேளை அந்த புலி திரும்பி மாமாவை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்காக கூட வந்துட்டு இந்த புலி எங்க நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் உருவாக்கப்பட்டது தான் அது. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் போன்ற படத்தோட கதை சார். நான் வந்து ஏதாவது ஒரு கதைக்கு போனா திரும்ப திரும்ப படத்தை சார். ஆனா நீங்க 3 பேருமே படத்தோட ப்ரொமோஷனுக்கு தான் வந்திருக்கிறோம். இவனுக்கு வேற எந்த கண்டென்ட்டும் கூட கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க சார். இப்போ இந்த கேள்விக்கும் நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த படத்தை நாங்க எதுக்காக பார்க்கணும், நாங்க எடுத்துட்டோம் வந்து பாரு. அப்படி சொல்ல மாட்டோம். ஒரு என்டர்டெயின்மெண்ட். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம வந்து உழைப்பு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம்.
எங்களுக்கு மக்களை வந்து தியேட்டர் வர வைக்கணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்கு எனக்கு சிரமம் இருக்குது, சாருக்கு இருக்குது. இதை எங்களால் முடியுமான்றதுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் கொடுத்துருக்கோம். நீங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருக்கும். சூப்பர் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு படம் என்டர்டைன்மெண்ட் தியேட்டர் வந்து வைப்ரேஷன் வந்து வேற. என்னதான் காமெடி படத்தை வீட்டில் உட்காந்து பார்க்கறதுக்கும் ஒரு ஆளை பார்த்து சிரிச்சா அது வேற மாதிரி இருக்கும். ஒரு 4 பேரோட உட்காந்து சிரிக்கும் போது தான் அது முழுமையான என்டர்டைன்மெண்ட்டை ரசித்து என்ஜாய் பண்ணி கைதட்டி சிரிக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது, ஃப்ரீயாயிரும் மைண்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து என்டர்டைன்மெண்ட்டாகவும் தியேட்டரில் ஒரு சின்ன கருத்து தான் இருக்கும், பெருசாக இருக்காது. ஸோ ஒரு முழுமையான ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லலாம். அது பிஎன்சியில் ஒரு மாதம் இருக்கும். ஸோ உறுதியாக இந்த படம் 2 மணி நேரங்கிறது உங்களுக்கு உத்தரவாதத்தோடு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சூப்பர். அண்ணா சொல்லுங்கண்ணே. சார் சொன்ன மாதிரி தான் இது இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய இந்த ஹாரர், த்ரில்லர், இல்லாட்டி ட்ரக் டீலிங் இது ரொம்ப இன்டென்ஸாக காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நம்ம ப்ராப்பர் பிஎன்சியில் போய் ஃபேமிலியோடு உட்காந்து சிரித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக கொடுக்கணும்னு நாங்கள் எல்லாம் நினச்சோம். ஸோ ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்தால் என்ன ஸ்ட்ரெஸ் இருக்கோ படத்தை பார்த்துட்டு வெளியே போகும்போது ஹாப்பி மூடாக போகணும்னு நாங்கள் எல்லோரும் அதுக்கு தான் முயற்சி பண்ணோம். அது கண்டிப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸாக நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு அதை சொல்லணும். சூப்பர். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த இன்டர்வியூ ஃபன் ஃபீல்டாக போச்சா? ஹீரோயின் இல்லை சார், ஹீரோயின் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம். ஏன்னா அவங்க வந்து வருத்தம் அவங்க மேலே வருத்தம் இல்லை, அவங்க இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இங்கே இல்லையேன்ற வருத்தம் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து டீச்சரோட டாக்டர். ஓகே சார். தெரியுமா உங்களுக்கு? நாட்டாமை டீச்சரா? நாட்டாமை டீச்சர் ராணியோட டாக்டர் அவங்க. அப்படியா? அதனால எனக்கு தெரியல. இந்தோனேஷியால படப்பிடிப்புல இருக்காங்க. ஓகே சார். அதனால அவங்களுக்கே வருத்தமாக தான் இருக்கும் இங்கே வர முடியலன்னு. அதனால அவங்க வந்து அவங்கள பற்றி சொல்லணும், நல்லா நடிச்சிருக்காங்க சார். டைரக்டர் வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சனத் ஜெயசூர்யாவுக்கும் போலிங் போட்டிருக்காரு, ஒரு பையனுக்கும் போலிங் போட்டிருக்காருன்ற மாதிரி நீங்க அம்மா கூட நடிச்சிருக்கீங்க, பொண்ணு கூட நடிச்சிக்கிறீங்க சார். சார் ஏய் வாவ், வேற மாதிரி சார். சூப்பர். அண்ட் இந்த திரைப்படம் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. சூப்பர். நாங்கள் எல்லாருமே வந்து தியேட்டர்ஸில் பார்க்குறோம். கண்டிப்பாக ப்ரிவியூ ஷோ கண்டிப்பாக கூப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏஞ்சிடாதீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.